இந்த மாதிரி நம்ம ஒய்ஃபை பார்த்துக்கூடாதுன்னு அது வந்து எனக்குள்ள அது ஓடிடுச்சு. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு விஷயம் சொல்லுங்க. இட்ஸ் ரெஸ்பெக்டபிள். அதாவது ஒரு வீடுனா மனைவி அவன் அடிக்கக்கூடாது, அந்த வீடு சந்தோஷமா இருக்கணும், மனைவி சொல்லுடைய விஷயத்தை நம்ம செஞ்சு கொடுக்கணும். ஒரு மனுஷனை எவ்வளவு கொடுமைப்படுத்தணுமோ அவ்வளவு கொடுமைப்படுத்திட்டா மாப்பிள்ள. ஒரு நல்ல லவபிள் பர்சனா இருக்கணும் மைண்ட்ல தோன்றப்போ இட்ஸ் குட். ஒரு குட் ஃபேமிலிக்கான சைன் தான். எஸ் பேரலா நம்ம இன்னொன்னையும் யோசிக்க வேண்டியிருக்கு. எங்க தவறோ அங்க தவறுன்னு சொல்றதும் கூட ஒரு குட் ஃபேமிலில ஒரு லீடருக்கான தகுதி தான். அதுக்கு தானே மச்சான். எஸ் அஃப்கோர்ஸ். ரைட்டா? நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, உங்களை அறியாம ஒரு விஷயம் நீங்க செஞ்சுட்டே இருக்கீங்க. நீங்க இவங்களுக்கு இவ்வளவு செல்லம் கொடுக்கலனா இவங்க அடம் பண்றப்பெல்லாம் கூட அன்பின் பெயராலோ அல்லது அவங்க முகத்தை வாடிடக்கூடாதுங்கிற பெயராலோ ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். நீங்க பல்ல கடிச்சிட்டு இதெல்லாம் செய்யாம இருந்தா உங்க பிள்ளைய நீங்க அடிக்க மாட்டீங்க. ஆக்சுவலா உங்க பிள்ளைய நீங்க அடிக்கிறது இவங்க மேல வெளிக்காட்ட முடியாத கோபத்துடைய அவுட்லெட். நீங்க ஓஹோ கதை இப்படி